இதேதுல்லா சார், தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மாணிக்கம் தாகூர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா, தமிழக நலனை விட அரசியலே முக்கியம் என நினைப்பவர்கள் தான் இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டாங்க. தமிழ்நாடு முக்கியம், அரசியலருக்கு பின்னால் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க பங்கேற்பாங்க அப்படிங்கிறாரு. அப்போது இதில் பங்கேற்க திமுகவுக்கு தமிழ் நலன் மீது அக்கறை இல்லையா? ஏற்கனவே சட்ட நகலை எரித்தவர், கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தவர், இந்தியாவிலே முதல் குரலாக கொண்டு வந்தவர், தென்னிந்தியாவை சேர்ந்த முதலமைச்சர்களை சென்னைக்கு அழைத்து வந்து முதல் குரலாக பதிவு செய்து எதிர்ப்பை பதிவு செய்தவர், மசோதாவை தோற்கடிக்க மிக முக்கியமான ஒரு கட்சியாக இருந்தது. அவங்களுக்கு மக்கள் நலன் மீது அக்கறை இல்லை என்று ஒற்றை வரையில் சொல்ல முடியும். தாவே கணத்தில் கொடுத்து கலந்துக்கலாம், மக்கள் நலன் அக்கறை இல்லையா? உங்களுக்கு அரசியல் வரலாறு தெரியும். நேற்று வேறு, இன்று வேறு, நாளை வேறு. ஏற்கனவே காங்கிரஸோட கூட்டணி இருந்தார்கள், பிறகு பாஜகவோட கூட்டணி இருந்தார்கள், அதுக்கு பிறகு காங்கிரஸோட கூட்டணி. இதெல்லாம் நிலைமை. இதை வச்சு நம்ம பேச முடியாது. இன்னொரு விஷயம், துரைப்பாண்டி ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொன்னார். அழைக்கவில்லை என்றாலும் சொல்ல இந்த டீலிமிட்டேஷன் கூட்டத்துக்கு, முதல் கூட்டத்துக்கு திமுக போயிருக்க வேணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். இன்னொரு வார்த்தையும் சொன்னார், நாகரிகமே இல்லை, அடுத்த பற்றி பதில் வரேன் நானுங்க. அப்புறம் நாகரிகம் என்பது என்ன? நாகரிகம் என்பது ரெண்டு புறம் இருக்கணும், ஏதோ ஒரு புறம் இருக்கிறதல்ல. அதுதான் உங்களுக்கு 3 தேசம் சொன்னேன் நான். காங்கிரஸ் பாஜக. நாகரிகம் என்பது முதுகுல தூக்குறதுன்னா சுமையை இறக்கி விட்டா சந்தோஷப்படணும், ஏன் வருத்தப்படுறாங்க? அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் திமுக பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இதற்கு முன்னால் இருந்த முதல்வர் காலம், எம்ஜிஆர் காலத்திலையும் கலைஞர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதை விட சாதாரணமாக இருக்கும்போது, இதாவது மோசமாக போச்சு, நமக்கு சரியாக கொடுக்கல, அந்த காலகட்டத்திலேயே அங்கே கலவரம் இருந்துச்சு. 100கணக்கான பஸ்ஸு, கேபிஎன் பஸ்லாம் எரிக்கப்பட்டதான் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி எந்த கலவரம் வந்துடக்கூடாதுங்காடி தான் முதல்வர் விஜய் அவர்கள் நாங்கள் பேசவும் செய்கிறோம். பேசி அவசியம் இல்லை, அவருக்கு நமக்கு சட்ட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உச்சநீதிமன்றத்தில். ஒரு பக்கம் பிரதமரை பார்க்குறோம், இன்னொரு பக்கம் ஒழுங்காற்று ஆணையத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்படி இருந்தால் கூட நம் பக்கத்தில் உள்ளவங்க தான் ட்ரம்ப்பும் ஈரானும் குண்டுக்கு மேல குண்டு போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பப்ப பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஏன் நடத்த? என்னோட கேள்வி என்னன்னா, இல்ல நான் ஒரு கேள்வி, எனக்கு ஒரு சந்தேகம் என்ன எழுதுனா, இப்போ இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் கர்நாடக முதலமைச்சருக்கும் இடையான பிரச்சனை கிடையாது, இது ஒரு 2 மாநில பிரச்சனை. இப்போ தண்ணி உபரி நீர் திறந்து விட்டதுக்கு யார் முதல்வர்? அதுதான் நான் சொல்றேன் சார், கேள்வி கேக்குறீங்க. மக்கள் தான் சார், மக்கள் தான் முதல்வர், மக்கள் தான் முதல்வர், சொல்லவும் நீங்க விடல, மக்கள் தான் முதல்வர். நான் சொல்றேன், அதுதான் நீங்க உபரி நீரை திறந்து விட்டதுக்கே கர்நாடகாவில் கடுமையான எதிர்ப்பு. அப்போ ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறாரு, இது உபரி நீர், அதனால தான் நம்ம திறக்கிறோம், இதை சேமிச்சா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்றாரு. இப்போ நீங்க முதலமைச்சர் விஜய் போய் பேசி டிகே சிவகுமார் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா மக்களை எதிர்த்துப்பாங்களா? ஒரு நிமிஷம், சிவகுமாரும் புத்திசாலித்தனமாக தான் செய்யணும். எப்படி தெரியுமா உங்களுக்கு? குண்டுரா எம்ஜிஆர் காலத்திலையும் நிஜலிங்கப்பா காமராஜர் காலத்திலையும் நாங்கள் உடனே விடமாட்டோம், நீங்கள் போங்க, போன பிறகு நாங்கள் சரி பண்ணி விடுவோம்னு சொன்னாங்க. அதான் அன்னைக்கு புத்திசாலித்தனம். நிஜலிங்கப்பாவை கூப்பிட்டு என்ன சொன்னார் காமராஜர்? என்னப்பா நம்ம 2 பேரும் ஒன்றா தேசத்துக்காண்டி போராடி ஜெயிலில் இருந்துமே, இப்படி நம்ம 2 மக்கள் சண்டை போடுறதுக்கானு கேட்டார். சரி நான் கொடுக்குறேன், நீங்கள் அமைதியாக போங்க, நான் அடுத்த 2 நாள் திறந்து விடுறேன்னாரு. இதுதான் புத்திசாலித்தனம். அந்த மக்களையும் சரி பண்ணணும். அதே வேலையை தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு முன் நடந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு போக உங்களுக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் காவிரி தொடர்பாக கூட்டுறது என்ன பிரச்சனை? காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனை? கேள்வி 3 தடவை கேட்டீங்க, அவர்கிட்ட 4வது கேட்டீங்க. இப்ப நான் சொல்லி முடிக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். முதல் விஜய் அவர்கள் அந்த மாதிரி கலவரங்களும் நடந்துவிடக்கூடாது, பேச்சுவார்த்தையில் இருக்கணும், அதே நேரத்தில் நமக்கு தண்ணி வரணுங்கிற அடிப்படையில் தான் அவர் பேச்சுவார்த்தைக்கு போனார். அது இல்லை தள்ளி போடலாம்னு சிவகுமார் சொல்லிட்டார், சூழல் சரியில்லைன்னு, சரின்னு சொல்லிட்டாரு. சட்ட போராட்டம் தொடருது. இப்போ நீங்கள் கேட்குறது பேசி முடிச்சுக்கிறேன். நெருப்பு பத்தி எரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் திங்கக்கிழமை தான் போறாங்க. அதை ஞாபகத்தில் வச்சு, போன திங்கக்கிழமை தான் சட்ட போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இங்க பாருங்க, சட்ட போராட்டம் ஏற்கனவே இருக்கு. ஏற்கனவே ஒரு சட்ட போராட்டத்தில் தோத்துட்டாங்க திமுக. கடந்த 5-6 மாதத்துக்கு முன்னால் சம்மந்தமே இல்லாமல் இந்த டிபிஆர் விஷயத்தில் எடுத்துகிட்டு போனவொன்னே அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம். எதை செஞ்சாலும் முறையாக செய்யணும், சரியாக செய்யணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, காவிரி நீர் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற புத்திசாலித்தனமாக முந்தைய தலைவர்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளும் இருக்கணுங்கிறது தான் இதில் முக்கியம். அப்போ சட்ட போராட்டம் தொடருது. ஏன்னா திடீர்னு தான் சட்ட போராட்டம் இல்லை, ஏற்கனவே நம்முடைய சட்ட போராட்டம் இருக்குது. ஒழுங்காற்று ஆணையத்தில் ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் 2 முறை 3 முறை போய்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் செஞ்சுட்டு கூடுதலாக பேச்சுவார்த்தை, ஒரு மகாபாரதத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பேச்சுவார்த்தை தான் 2 வாரம் கிடைச்சிச்சு என்று குந்தியையும் நம்முடைய இவரை கர்ணனையும் பேச வச்சது யாரு? கிருஷ்ணர். அந்த பேச்சுவார்த்தையினால் என்ன ஆச்சு? 2 வாரம் மகாபாரதத்தில் பாண்டியர்கள் வென்றார்கள். அதே 2 வாரம் தப்பான வாரம், ஒரே பேச்சுவார்த்தை யாரு? கைகேயையும் தசரனுடைய பேச்சுவார்த்தை உருவாக்குனது யாரு? கூனி. அதன் விளைவு என்னாச்சு? 2 வாரம் அங்கே வாங்கி
அழிவு தான் வந்துச்சு. ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அதனால நல்ல பேச்சுவார்த்தையை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் நினைக்கும் போது, நீ போகாதே போகாதே என் கனவா என்று சொன்னால் ஒரு முதல்வர் போகவதும் போகாத அவருடைய விருப்பம். போறாரு, காவேரிக்காக போறாரு. இந்த மக்கள் இந்த கலவரம், இந்த மக்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய 20 லட்சம் தமிழர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய நம் மக்கள், இங்கே கர்நாடக மக்கள் இருக்காங்க, பிரச்சனை வந்துவிடாது. அதை புத்திசாலித்தனமா, இந்த வயசுலேயே இவ்வளவு புத்திசாலித்தனமா திரு விஜய் அவர்கள் நடந்துகிட்டு இருக்காரு. ஆனா நான் முதிர்ச்சியா இருந்துகிட்டு, நமக்கு நல்லா தெரியும் அவன் கொடுக்க மாட்டான். கர்நாடக காங்கிரஸ், நான் சிவகுமாரா இருந்தாலும் சொல்றேன், எங்களுக்கு எங்க சிவகுமார் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை தமிழ் மக்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அகில இந்திய காங்கிரஸ் வேற. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, நமக்கு வேண்டியது தண்ணீர். அந்த தண்ணீரை எந்த வகையிலும் பெறணும். அதற்கான முயற்சியை முதல்வர் எடுத்தாரு. அதை நம்ம பாராட்டணும். மேலும் நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு கேள்வி. இப்போ சட்டம் யாருக்கு சாதகமா இருக்குது காவிரி விவகாரத்துல? சட்டம் மட்டும் இல்ல சார், தீர்ப்பு சார். தீர்ப்பு யாருக்கு சாதகமா இருக்கு? இப்போ நீங்க தீர்ப்பு யாருக்கு சாதகமா இருக்கு? 2018க்கு பிறகு தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கு. நமக்கு சாதகமா ஒரு விஷயத்துல. இப்ப நீங்க மத்திய கேட்டீங்க ஒரு கேள்வி பதில் சொல்ல விடுங்க சார். நீ ஒரு வரி கேள்வினா ஒரு வரி கேள்வி பேசிக்குவோம். சொல்லுங்க. தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கு. அப்படி அதற்கு பிறகும் கூட கர்நாடகம் நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னன்னா, தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கு, கர்நாடகா நம்மளை ஏமாற்றுறாங்க. இப்போ பாஜக இதுக்காக ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்களா, இல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்களா, இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது, பாஜக இல்ல, பிரதமர் மோடி தான். பிரதமர் ஓகே. ஆனா நாளை இந்தியாவை ஆள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காங்கிரஸ், ராகுல் காந்தி ஏன் இதில் தலையிடக்கூடாது? நல்லா தெரிஞ்சுங்க, அவர் எதிர்கட்சி தலைவர் மட்டும். தீர்ப்பு நமக்கு சாதகம், சட்டப்படிதான். அவரது நமக்கு ஃபேவராவோ இல்ல கர்நாடக ஃபேவராவோ யாருக்கு சாதகமா வேண்டாம். திரும்பவும் சட்டம் என்ன, தீர்ப்பு என்ன சொல்றது, அதபடி பின்பற்றுங்கன்னு சொல்லலாம். காரியம் பெருசா, வீரியம் பெருசா. இல்ல நீங்க இதையே ஏத்துக்க மாட்டீங்க. நீங்க இது ஒத்துக்க மாட்டீங்க. தொடர்ந்து பேசுறீங்க, நான் பேசுறீங்க, நான் பேச மாட்டேன். தீர்ப்பு சரி ஓகே, பேச விடுங்க சார். நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் பதில் சொல்லணும். ராகுல் காந்தி பத்தி கேட்டீங்களா கேள்வி, அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? ராகுல் காந்தி அதில் தலையிட்டால் பிரதமர் மோடி எதிராக இருப்பவர். ஆனா யாரால காரியம் முடியும்? பிரதமர் மோடியால தான் காரியம் முடியும். டாக்டர் மன்மோகன் சிங்கால முடிஞ்ச மாதிரி ராகுல் காந்தியால முடியாது. ராகுல் காந்தி சொன்னாங்க கேட்க மாட்டாங்க. நாம எது செஞ்சாலும் கர்நாடக காங்கிரஸ் எதுக்குதா இல்லையா, கர்நாடக பாஜக எதுக்குதா? ராகுல் காந்தியால முடியாதுன்றீங்களா? இதுதான் விஷயம். இங்க புரிஞ்சுக்கணும், ராகுல் காந்தி ஒரு முடிவெடுத்தால் மோடி எதிராக இருப்பார். ஆனால் முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? பிரதமர் மோடி. பாஜக முடிவு செய்ய வேண்டிய இடத்துல பிரதமர் இருக்காருங்கிற மாற்று கருத்து கிடையாது சார். இன்னைக்கு காங்கிரஸ்ங்கிற ஒரு சாதாரண கட்சி கிடையாது, இந்தியாவுடைய மிகப்பெரிய எதிர்கட்சி, நாளை ஆள நினைக்க வேண்டும் நினைக்கிற ஒரு கட்சி. அப்படின்னு இருக்கும்போது இப்போ சட்ட ரீதியா போராட்டம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற போது அதை தலையிட வேண்டாம். ஆனா இன்னைக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கு, நீங்க தீர்ப்பு படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது என்ன சிக்கல் நான் கேட்கிறேன் சார். திரும்பவும் சொல்றேன், ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை சொன்னா அவர் மேற்கும்பார், சூரிய மேற்கு உதயன்னு மோடி சொல்வார். ராகுல் காந்தி கிழக்குனா, அப்ப இதுல புத்திசாலித்தனம் என்ன செய்யணும்? தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கணும், தமிழ் மக்களுக்கு காவிரி நீர் வரணும். நீங்க அதுக்கு புத்திசாலித்தனமா நீங்க ராகுல் காந்தி நீங்க சொல்ல ஒருவேளை ராகுல் காந்தி தண்ணி திறந்து விடுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப பிரதமர் தலையிட்டு தண்ணி திறந்து விட வேணாம்னு சொல்லுவாருன்றீங்களா? இல்ல, அதெல்லாம் செய்ய முடியும். எதிர்கட்சி சார், மோடி ஒரு முதல் சொல்லுங்க சார். ராகுல் காந்தி தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா இருக்கு, அதபடி நடந்து சொல்லிட்டு போனா என்ன? அதை ஏன் சொல்ல வேண்டிய அவசியம்? பிரதமர் மோடிக்கு தெரியாதா? பிரதமரா இருக்கக்கூடிய தெரியாதா? நான் சொல்றது கண்ணு இருக்கவன பாருன்னு சொல்றத விட்டுட்டு குருடனை பாரு சொல்ற மாதிரி இருக்கு. பிரதமர் மோடி தான் முடிவு. நீங்களே சொல்றீங்க, ராகுல் காந்தி சொன்னா கேட்க மாட்டாங்க. நான் கேட்கிறேன், முதல்வர் சிவகுமார் நம்ம சொன்னா கேட்பாரா? இந்த காவிரி விவகாரத்துல காங்கிரஸ் தேசிய தலைமை நிலைப்பாடு என்ன? காவிரி விவகாரத்துல காங்கிரஸ் தேசிய தலைமை நிலைப்பாடு என்ன? தேசிய தலைமை இன்னைக்கு ஆட்சியாளர்கள் யாரு? பிரதமர். நான் மீண்டும் அதான் திரும்ப திரும்ப அங்கே போறீங்க. அவர் விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வேற, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வேறன்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே. அதனால அது சம்பந்தம் இல்லாத ராஜிபாட வரல. நான் பேசி முடிச்சவன எவ்வளவு நாள் நீங்க பேசுங்க. ஒரே நான் முடிச்சுக்கிறேன், என் பேச்சை அவர் கொடுங்க, என் டைம் அவர் கொடுத்துருங்க. அதாவது திரும்பவும் சொல்றேன்,
பிரதமர் மோடி அவர்களால் தான் இதை செய்ய முடியும். டி.கே. சிவகுமாராலையும் முடியாது. ஏன்னா அங்கேயும் பல கட்சி இருக்கு. அப்ப பிரதமர் மோடி சொன்னா தான் கேட்பார். நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே அதுக்கு முன்னுதாரணம் டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னதை தான் கேட்டாங்க. அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த யார் சொன்னாலும், பாஜக சொன்னாலும் கர்நாடகா கேட்கல. அதுதான் இன்னைக்கு நடக்கும். எது நியாயமோ, யார்கிட்ட உரிமை இருக்கோ, யார்கிட்ட சட்டம் இருக்கோ, அவர்களால் தான் இது செய்ய முடியும். இது சும்மா வந்து ஒரு நடிப்புக்காக காங்கிரஸ் வந்து சொல்லிட்டே இருக்கிறது. காங்கிரஸ் தமிழ்நாட்டு காங்கிரஸ் எங்கள் தலைவர் மாணிக்கம் தாகூர் நிச்சயமாக ஒரு சொட்டு தண்ணீரை கூட நாங்க விட்டு கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்றாரு. எங்க உரிமை தான் சொல்றாரு. நன்றி மேடம்.